இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் மொபைல்ஸ் அவைலபிள் ஆனவுடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அது மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலரும் நினைவுகள்லேருந்து வந்த ஒரு ஃபோன் தான் சொல்லணும். மோட்டோலானவுடனே எல்லாருக்கும் ஒன்று ஞாபகம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலோ லெஜெண்டரி மொபைல் அப்படின்னு சொல்லணும். ஸ்பெக்ஸ் வைஸும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி, பேட்ரி வைஸும் சரி நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த மொபைலில். ஆனால் இந்த மொபைல் வந்து ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டு இருக்குன்னா மோட்டோவில் ஒன் ஆஃப் த மொபைல்னு சொல்லணும். ஏன்னா வந்த புதுசில் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோட்டோவில் 2 மொபைல் தான் பாப்அப் கேமராவோட லான்ச் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் மோட்டோவோட ஒன் ஃபியூஷன் ப்ளஸ். ஸோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண ஒரே ஒரு பாப்அப் கேமரா இருக்க மோட்டோ மொபைல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹைப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பு, யூஎஸ்ஏ இந்த 2 இடத்துலையுமே வந்து லான்ச் பண்ணது. பட் இந்தியாவில் லான்ச் பண்ணல. இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலுன்றதை விட இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது ஒரு 16,500 லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 16,500 17,000 லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 730 இருக்க ஒரு மொபைல், டியூல் சிம் தான், ரெண்டுமே 4G. ஒன்று மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா வந்து 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மொபைலு, ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 inches டிஸ்பிளே, எல்சிடி தான், ஆம்லெட் போல். இது லான்ச் ஆகும்போதெல்லாம் ஆம்லெட் பெருசாக வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து காஸ்ட்லி மொபைலில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் எல்சிடி தான் கொடுத்தாங்க. இதில் HDR சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு தரமான மொபைல். 5000 mAh கல் மாதிரி நிற்கும் சார்ஜ். நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட, எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 hours, இப்போ நான் இந்த மொபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6 hours வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக வருது. எல்டியில் கேம் தான் விளையாடுறேன். இந்த மொபைல் நான் வாங்கி கேம் தான் விளையாடிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் விளையாடுற கேம் வந்து ஷேடோ ஃபைட் தான் விளையாடிருக்கேன். ஹை-எண்ட் செட்டிங்ஸில் தான் ஒர்க் ஆகுது. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பட் இது 730. ஸோ 730 ஆல்ரெடி என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற பிக்சல் டிவைஸும் 730 தான். ஸோ பெருசாக வந்து எனக்கு ஒன்றும் ஹேங்கிங் இஷ்யூலாம் எதுவும் இல்லைங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. 730 வந்து பார்த்திங்கன்னா டே டு டேயில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லிட்டு வாங்கினது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இன்னும் கொடுக்கல. அவர் தான் சொன்னார், நீங்கள் ரிவ்யூ எடுத்துகிட்டே கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ இன்னும் 2-3 நாள் வச்சுட்டு இந்த ஃபோனை வந்து இந்த 2023 யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுப்பேன். முன்னாடியும் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா இருக்கும் பின்னாடி. நீங்கள் 4 கேமராலையுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு 4K சப்போர்ட் மொபைல். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரெனோவோட 880. ஸோ அதுலேயே 4K சப்போர்ட் கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4K 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். 1080p 60 fps வரைக்கும் உங்களுக்கு ஏஐ சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p வீடியோஸ் எடுக்கலாம், 4Kவும் எடுக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 120 fps வரைக்கும் வந்து ஸ்லோ மோஷனும் எடுக்கலாம். ஸோ 960 கிடையாது, 120 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு பாப்அப் கேமராவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெகாபிக்சல் இருக்குது. இதோட கேமரா கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. பேக் கேமரா ஆவரேஜாக தான் இருக்குது. பேக் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் 4 கேமரா கொடுத்துருந்தாலும் அதில் 2 தான் யூஸ்ஃபுல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா, இன்னொன்று 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 5 மெகாபிக்சல் மேக்ரோ, நாலாவது எதுக்குமே உதவாத 2 மெகாபிக்சல் டெப்த்து. அது எதுக்கு இருக்குதுன்னு கேமரா கண்டுபிடிச்சவனுக்கும் தெரியாது, ஃபோனில் வச்சவனுக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபோன் வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு 210 கிராம். ஸோ இது பக்கா பிளாஸ்டிக் தான். மோட்டோவோட அந்த ரெகுலர் ஃபீச்சர்ஸ், சாப் ஃப்ளாஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் 2 ஆட்டினீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகுது, திருப்பி இன்னொரு அதே மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்டோவோட எக்ஸ்க்ளூசிவ். ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைலில் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் க்ளீனாக ஒரு யூஐ வேணும், எனக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும்னா கூகுள் பிக்சலை தவிர மோட்டோக்கு தான் போய் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.